ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சௌ பொரியல் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குங்க பாருங்கள். இதை நீங்கள் தோடெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன சைஸாக வெட்டிக்காங்க. வெட்டிட்டு நான் காமிக்கேன் எப்படின்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வெட்டி வச்சுக்காங்க, சின்ன சின்ன சைஸாக வெட்டி வச்சுக்காங்க. இந்த பாஜி ரொம்ப உடம்புக்கு நல்லது. எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். எல்லா நோய்க்கும் உங்களுக்கு இது சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப குளுமை. அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப சாப்பிடலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்காங்க. இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவையில்லை, 3 டீஸ்பூன் போதும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகனதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போடுங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டுக்காங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் வச்சுருக்கேன், வெட்டியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமும் போட்டுக்கிடலாம். ஆனால் நல்லா சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்காங்க. இது பெரிய மிளகாய். அங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மிளகாவை நீங்கள் சின்ன மிளகாவும் போட்டுக்கிடலாம், பச்சை மிளகாய். நான் இந்த மிளகாய் போட்டிருக்கேன். இது நல்ல எரிப்பும் கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு 3-4 மிளகாய் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், வெட்டின காயை தூக்கி அதில் போட்டுருவோம். போட்டு நல்லா அது நல்லா வதங்கட்டும். நீங்கள் அது வதக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்காங்க. ஃபஸ்ட்டு நல்லா அப்படி கிண்டி விட்டுக்காங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அது வேக வைக்கிறதுக்கு, இது சீக்கிரம் வந்துடும், ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அதை என்ன செய்யுங்க, கொஞ்சம் இதுக்கு மேலே உப்பும் மஞ்சளும் போட்டு மூடி வச்சுருங்க. சத்தம் போடாத. பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டுக்காங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்காங்க. போட்டு நல்லாங்க பாருங்கள் அப்படி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சா போதும். நல்லா பாஸ்ட்டாக வச்சு இங்கே பாருங்கள். இப்போ அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் எப்படின்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2-3 நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள், சூப்பராக தண்ணியெல்லாம் வற்றிட்டு இப்போ வெந்துட்டான்னு நீங்கள் அந்த காயை எடுத்து அப்படி கொஞ்சம் இது பண்ணி பார்த்துக்காங்க, பிசுக்கி. அப்போ தான் தெரியும். அப்படி காணலன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்காங்க. பாருங்கள், சூப்பராக வந்துட்டு எனக்கு. இப்போ நீங்கள் கொத்தமல்லி தழை மெல்ல போட்டுக்காங்க. உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்காங்க. அப்புறம் நீங்கள் துருவின தேங்காய் போட்டுக்காங்க. துருவின தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் முக்கியமாக வேர்க்கடலை லைட்டாக அங்கே பாருங்கள், நல்ல பொடியாக, ரொம்பியும் பொடியாக அது பண்ணாண்டாம், கொஞ்சம் பரன்னு இங்கே பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்காங்க. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு பாருங்கள் அப்படி கிண்டி விட்டுருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடலாம். சாம்பார், மோர், ரசத்துக்கெலாம் நல்லா இருக்கும். பாருங்கள், இது நீங்கள் இன்னொன்றும் நீங்கள் மிளகாய், சீரகம், தேங்காய் அரைச்சி நீங்கள் போட்டுக்கிடலாம். பாருங்கள், சூப்பராகிட்டு. அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்றலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட DRB தேவிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.